ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூபன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே நியூசிலாண்டில் ஊபர் கால் டாக்ஸி பார்ட் டைமில் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ரியல் டைமில் ஊபர் டாக்ஸி ஒரு நாளைக்கு பண்ணி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட இந்த நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் கொஷின் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷினுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் ஒரு வாரம் நியூசிலாண்டில் ஊபர் கால் டாக்ஸி பண்ணால் நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், எவ்வளோ மணி நேரம் பண்ணேன், ப்ளஸ் நான் ஏர்ன் பண்ணதில் எவ்வளோ நான் பெட்ரோல் போட்டேன், ப்ளஸ் டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க எண்ட் ஆஃப் த இயர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக எப்படி ப்ரோ ஊபர் டாக்ஸி பண்ணுறதுக்கு நம்ம நியூசிலாண்டுக்கு வர்றது, எந்த மாதிரி வீசாவில் வர்றது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டில் ஊபர் கால் டாக்ஸி பார்ட் டைமில் பண்ணால் ஒரு நாளில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். பட் 1 வீக் பண்ணால் நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ப்ளஸ் எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணலாம், இதை பார்ட் டைமில் நம்ம ஒர்க் பண்ணால் மெயின் ஜாப் எவ்வளோ நேரம் பண்ணலாம், ஊபரை எவ்வளோ நேரம் பண்ணலாம், எவ்வளோ நான் பெட்ரோல் போட்டேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பார்ட் டைமில் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இதை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஜூலை 21 28 வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இது என்னோட ஊபர் ஆப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மொத்தமாக இந்த ப்ளூ பார்ஸ் இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது எத்தனை நாள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, நான் மொத்தமாக ஒரு 6 நாள் நான் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே ஆன்லைன் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணி நேரம் நான் ஆன்லைனில் இருந்திருக்கேன், எவ்வளோ மணி நேரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு 31 hours 18 minutes நான் அந்த வாரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 77 ட்ரிப் நான் முடிச்சிருக்கேன். பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ஸுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும், ப்ளஸ் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்ஸு. மொத்தமாக என்னோடய பிரேக் டவுன் அப்படின்றது உங்களுக்கு கீழே இருக்குது. நெட் ஃபேர் 897, அதர் ஏர்னிங்ஸு, அதுக்கப்புறம் டிப்ஸ் எனக்கு ஊபர் ஆப்லேயே பே பண்ணிவிடுவாங்க, அது ஒரு $27. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் இந்த வீக் $1,029.35 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு டாலருக்கு $51 அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சா கூட அட்லீஸ்ட் ஒரு 52,000 53,000 நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்திருக்கு. நான் ஏன் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நியூசிலாண்டில் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி பேசிஸில் தான் பே பண்ணுவாங்க. சில இடத்துல 2 வாரத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இங்கே ரெண்ட் வாரம் ஆல்மோஸ்ட் ஆல் த இஎம்ஐஸ் எல்லாமே நமக்கு வாரன்றதுனால இங்கே நமக்கு ஊபர்லேயும் எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா வாரம் போட்டுருவாங்க. எவ்ரி டியூஸ்டே மார்னிங் 11 o'clock 11:30 இந்த மாதிரி டைமுக்குள்ளே நமக்கு போட்டுருவாங்க. ஸோ இதே நான் அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 1,182.75 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 rupeesனு வச்சுக்கோங்களேன். அன்றைக்குமே நான் ஆல்மோஸ்ட் 33 hours கிட்ட பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வாரம் 31 hours பண்ணியிருந்தேன். இது 33 hours, ஒரு 2 மணி நேரம் அதிகம். அதே மாதிரி காசுமே நமக்கு 1182.75 நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வாரம் எவ்வளோ மணி நேரம் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் இந்த 1,029.35 ஏர்ன் பண்ண அந்த வாரம் பார்த்திங்கன்னா, நான் பெட்ரோல் போட்டது $130 நான் பெட்ரோல் போட்டிருந்தேன். $130 அப்படின்னா ஒரு 6,500 வச்சுக்கோங்களேன். 6,500 நான் பெட்ரோல் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த ஹோல் வாரம் நம்ம வண்டி ஓட்டணும்ல. கிலோமீட்டர் வைஸ் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 700 to 800 கிலோமீட்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக எனக்கு இவ்வளோ தான் கிலோமீட்டர் நான் ஓட்டினேன் அப்படின்ற கணக்கு எனக்கு இல்லை. பட் ஆனால் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் $130 நான் ஃபியூல் போட்டிருக்கேன். மெயின்டெனன்ஸ் அப்படின்றத நான் தனியாக எதுவும் எடுத்து வைக்கலை. 3 months to 6 months ஒன்ஸ் நான் எப்படியும் சர்வீஸ் விடுவேன். சர்வீஸ் ஒரு $300 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய செகண்டரி இன்கம் அப்படின்றதுனால ப்ளஸ் எல்லாமே டேக்ஸ் ஸ்லாப் பேஸில் தானே உங்களுக்கு வரும். அப்படின்னும் போது எனக்கு 33 to 38% டேக்ஸ். எனக்கு ஓனான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எண்ட் ஆஃப் த இயர் தான் நம்ம டேக்ஸ் கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டேக்ஸ் கிளைம் பண்ணும் போது நமக்கு காருக்கு செலவான காசு, இந்த காரை நம்ம ஃபினான்ஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த காசு, இது எல்லாத்தையுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஃபுட்டுக்கு நம்ம செலவு பண்ணுற காசு. இப்போ சப்போஸ் நான் ஊபருக்கு உட்காந்து சிஸ்டமில் இந்த வீட்டில் ஏதாவது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா
இந்த வீட்டோட ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பேஸை வந்து நான் ஊபருக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம டேக்ஸில் காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் டேக்ஸில் காட்டும் போது உங்களோட டோட்டல் இன்கம் வந்து கம்மியாகும். அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் போடுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $5,000 வந்து இயர்லி டேக்ஸ் மாதிரி எனக்கு போட்டிருந்தாங்க. $5,300 வந்து இயர்லி டேக்ஸ் மாதிரி. இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கிறதுனால எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணி ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மேக்ஸிமம் மணியை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகேப்பா வாரத்துக்கு ஊபர் கால் டாக்ஸி இங்கே பண்ணால் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன். எல்லா வாரமுமே பயங்கர பிஸியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா லாங் வீக்கெண்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது மக்கள் வேறு ஊருக்கு போவாங்க, இந்த ஊர் காலியாக இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் தீபாவளினா வந்து நம்ம ஊரில் இருக்க ஆட்கள்லாம் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம ஊர் ரொம்ப காலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து அவங்க வேறு ஊருக்கு போவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் டல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு வாரம் கொஞ்சம் ஏறும், ஒரு வாரம் இறங்கும். பட் ஆவரேஜ் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இது என்னோட ஊபரோட ஒரு வாரத்தோட இன்கம் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே கேட்டது, ப்ரோ நான் எப்படி நியூசிலாண்டுக்கு ஊபர் பண்ணுறதுக்கு நான் வர்றது, என்ன வீசாலாம் வர்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊபர் அப்படின்றது வந்து இப்போ நான் பண்ணுறதே வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் அப்படின்றது தான். இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னா என்னென்னா, ஊபர்ன்றது ஒரு எம்ப்ளாயர் இல்லை, நான் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி அப்படி இல்லை. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்னால் நான் தனியாக இதை பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இதை நான் வேணும்னா அவங்க கூட ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணலாம். ஊபருக்கு நான் தேவை அப்படின்ட்டு அவங்க எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துலாம் வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துலாம் என்னை வேலைக்கு வச்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் அவங்க நமக்கு வீசா ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்டாக வர உங்களால், நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கும்போது ஊபர் உங்களால் பண்ண முடியாது. ஓப்பன் ஒர்க் வீசா, அதாவது நீங்கள் படித்து முடித்தோடனே உங்களுக்கு ஓப்பன் ஒர்க் வீசா ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஊபர் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இங்கே படிக்க வந்திருக்காங்க, நீங்கள் டிபெண்டன்ட் வீசாவில் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஓப்பன் ஒர்க் வீசா தான் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஒர்க் வீசாவில் நீங்கள் தாராளமாக ஊபர் ஃபுல் டைம் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் 70 ஹவர்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணலாம். விச் மீன்ஸ் நீங்கள் ஊபருக்கும் ஒர்க் பண்ணலாம், வேறு எம்ப்ளாயருக்கும் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் விசாவில் இருக்கீங்க, ஸ்கில்டு மைக்ரண்ட் ஒர்க் விசாவில் இருக்கீங்க, இல்லைனா அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வீசா ஸ்பான்சர் பண்ணியிருப்பான். அந்த வீசாவில் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். அதனால் நீங்கள் அந்த எம்ப்ளாயரை தவிர வேறு யாருக்குமே நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷனோடு இருக்கக்கூடிய ஒர்க் வீசாவில் இருக்கவங்க ஊபர் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கவங்க ஊபர் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் இங்கே ரெசிடெண்ட்டோ இல்லை ஓப்பன் ஒர்க் வீசாவில் இருக்கீங்களோ இல்லைனா டிபெண்டன்ட் வீசாவில் இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருமே இங்கே ஊபர் பண்ணலாம். ஸோ இது வீடியோவோட எண்டு. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா விஷயமுமே நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆக்லாண்டில் இருக்கும்போது பிஸியாக இருக்கும் ஊபர், வெல்லிங்டனில் பிஸியாக இருக்கும், கிரைஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், பட் ஹாமில்டன் இந்த மாதிரி இடங்களில் வந்து எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்க்கும்போது வெல்லிங்டன் அண்ட் ஆக்லாண்ட் கம்பேர் பண்ணும்போது மற்ற சிட்டிஸில் வந்து ஊபர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நீங்களுமே அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு ஒரு சுச்சுவேஷன். நம்ம ஒரு டைமில் ஆரம்பிப்போம், அந்த டைமில் பிஸியாக இருக்கும், இன்னொருத்தவங்க இன்னொரு டைமில் ஆரம்பிப்பாங்க, அந்த டைமில் பிஸியாக இருக்காது. ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் அண்ட் லொக்கேஷன், நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் இங்கே ஓப்பன் ஒர்க் வீசாவில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஊபரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஏன் ஊபரை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான காசையும் ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃபுல் டைம் ஜாபுக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஊபரை வந்து நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணால் லாக் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைமில் தான் லாக் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஊபர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதை எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி வந்து ஊபருக்கு சைன் அப் பண்ணுறது, அந்த ப்ராசஸிங் டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ப்ராப்பர் வீடியோவை மேக் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நியூசிலாந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லைனா ஆல்ரெடி நியூசிலாண்டில் இருக்கிறவங்க ஊபர் பண்ணணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Until then, bye. All the best.